இது வந்து திமுகவோட கீழ்த்தரமான புத்தியை காட்டுது. இதுதான் அக்மார்க் திமுக தனம். தோல்வி பக்கத்தில் தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னா அரண்டு போன பண்ணி பார்த்தீங்கன்னா, காட்டு பண்ணி அது அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடும். அதுலேயே அது வந்து எங்கே இருக்குன்னு காட்டு கொடுத்துரும். வேட்டையாட வந்தவன் போட்டு தள்ளிடுவான். சம்டைம்ஸ் மரத்தில் மூடி அதுவே செத்து போயிடும். அந்த மாதிரி தான் இந்த திமுக காரன். அது எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வேலை. இதுக்கு முன்னாடி நெல்லை கண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவரும் வந்து பெரிய பேச்சாளர், காங்கிரஸில் இருந்தார், மூத்த தலைவராக இருந்தார். ஆனால் புத்தி கெட்டு போகும்போது, புத்தி பேதளிச்சு போகும்போது அது ஒரு மனிதனை அழிவை நோக்கி கொண்டு போகும். விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவர் ஒரு தடவை ஒரு ஸ்டேஜில் இதே மாதிரி தான் பேசினார். ஏங்க இந்த அமித்ஷாவை நீங்கள்லாம் சோழி பிடிச்சி விட மாட்டீங்களா அப்படின்னு பேசினார். கடைசியில் ஆளே காணாமல் போய் அப்புறம் ஆள் இறந்து போயிட்டார். அந்த மாதிரி தான் இந்த திமுக நபர்கள்லாம், யாரெல்லாம் தேசத்தின் பிரதமர், தேசத்தின் ஹோம் மினிஸ்டர், இவங்களெல்லாம் எப்படி பேசுகிறாங்களோ அவங்கள மக்கள் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தக்க பதிலடி கிடைக்கும். இப்போ ஏதோ போலீஸ் அவங்க கூட இருக்குது, அதனால் பெரிய அரெஸ்ட் எதுவும் நடக்காது அப்படிங்கிற தைரியத்துலேயும் திமிர்லையும் அந்த ஒரு ஆணவத்துலேயும் நிறைய திமுக காரங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் மனோ தங்கராஜ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ மோடி அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்ற ஃபோட்டோவை பார்த்து ஒரு கேவலமான கமெண்ட் போட்டிருந்தேன். அதெல்லாம் தமிழ்நாடு அமைச்சராக இருக்கான், பால்வளத்துறை அமைச்சராக இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் சாபக்கேடு. தமிழகம் அவ்வளோ ஒரு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். இந்த மாதிரி கேவலமான கமெண்ட் பண்ணுற லெவலில் நீ இருந்தேன்னா உன்னோட அந்த திராவிடியன் புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீ காட்டுற. இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா போலீஸ் நம்மளை கைது செய்யாது அப்படின்னு. இந்த நேரத்தில் போலீஸுக்கும் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி இருக்கீங்களே, உங்களுக்கும் தானே அவர் பிரைம் மினிஸ்டர். நீங்கள்லாம் எஸ்பியாக வந்திருக்கீங்கன்னா ஒரு ஐபிஎஸ்ஸாக வந்திருப்பீங்க, நேஷனல் போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச்சுக்கு அகெயின்ஸ்டாக உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அப்போ அதை எடுக்காமல் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி விஷயங்களில் செயல்படாமல் இருப்பதும் அவங்க கூட நீங்கள் கை கோர்த்து இருக்கிறதுக்கு சமம். இன்ஆக்ஷன் இன் சச் சென்சிட்டிவ் கேசஸ் இஸ் tantamount to connivance. இங்கே போலீஸ் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ட்விட்டரில் ட்வீட் போடுறவங்களாம் அரெஸ்ட் பண்ணி போட தெரியுதில்ல. பாரத பிரதமர் இப்படி சொல்லியிருக்கானே, இவனை அரெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் நீங்கள் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்கீங்க? ஸோ இதுக்கெல்லாம் தக்க பதிலடி அடுத்த ஆட்சி வரும்போது கிடைக்கும். இந்த நபர் வாழ்க்கையிலே செய்த பெரிய தவறாக இது இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறோம். இது நடக்கும், அது ரொம்ப வருத்தப்படுவார் பாருங்கள்.